Hey guys, welcome back to my channel. This is Dakshu Vlogs. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறது என்னோட வீட்டு தோட்டத்தை பத்தி. இது நம்மளோட பச்சை மிளகாய் செடிங்க. டெய்லி தண்ணி கொடுக்கறப்போ நல்லா க்ரோ ஆகுதுங்க. இதை பாக்குறப்பவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுல பச்சை மிளகாய் காய்க்க பிடிச்சிருக்குதுங்க. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது அம்மா தாங்க. இது மட்டும் இல்லைங்க, கத்திரி செடி, தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, அப்படி நிறைய செடி இன்னும் வச்சிருக்கோங்க. ஆனா அது எதுவும் இன்னும் காய்க்க பிடிக்கலங்க. இப்பதான் சின்னதா இருக்கு. அது எல்லாத்தையும் வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். மறக்காம வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இது ஒரு சின்ன வீட்டு தோட்டம் தாங்க, பட் ஃபுல்லா நேச்சர் வைப் இருக்கும். மார்னிங்ல வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷா வர காத்து, கிரீன் கலர் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகிடும். நான் டெய்லி கொஞ்ச நேரம் டைம் எடுத்து இந்த பிளான்ட்ஸை பார்த்துக்கிறேன். அண்ட் ஹானஸ்ட்லி சொல்ல போனா இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்குங்க. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் நம்ம வீட்ல இருந்து எடுத்து சமையல் பண்ணா அது ஒரு வேற லெவல் ஹாப்பினஸ்ங்க. அதோட டேஸ்ட்டும் அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த செடியோட நேம் எனக்கு தெரியல, பட் இதுவும் சமையலுக்கு யூஸ் பண்ற ஒரு வகை காய் தாங்க. இந்த செடியோட நேம் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்லணும்னா, செடிங்களுக்கு கரெக்டான சன்லைட் ரொம்ப முக்கியம். சம் பிளான்ட்ஸுக்கு ஃபுல் சன்லைட் தேவைப்படும், சம் பிளான்ட்ஸுக்கு அப்படி தேவையில்லைங்க. சோ பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அப்போதான் நல்ல growth கிடைக்கும். பிளான்ட்ஸ்க்கு தண்ணி விடுறது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து விடணுங்க. டூ மச் வாட்டர் ஆட் பண்ணவும் கூடாது. அண்ட் இது சீத்தாப்பழ மரங்க. இது ரொம்பவுமே ஸ்லோவா தாங்க வளரும். இது ரொம்ப வருஷமா காய்க்க பிடிக்கல, இப்போதாங்க காய்ப்பு பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி ட்ரீஸ் வீட்ல இருந்தா சம்மர் டைம்ல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா ஈஸியா growth ஆகிற செடியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் பச்சை மிளகாய் செடி, வெண்டைக்காய் செடி, இதெல்லாம் ரொம்ப ஈஸியா growth ஆகுங்க. கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்லோவா இன்னும் பிளான் செட் பண்ணுங்க. சோ கைஸ், ஸ்பேஸ் இல்லைன்னு யோசிக்காதீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும். எங்க வீட்ல இருக்கிறது போல நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் டயர்டா இருப்பேங்க, பட் இங்க 5 minutes ஸ்பெண்ட் பண்ணா போதும், அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணுவேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. ஜஸ்ட் கொஞ்சம் கேர், கொஞ்சம் டைம், டெய்லி கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தா எவ்ரிதிங் வில் ஸ்டே ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தி. ஸ்பேஸ் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சின்ன ஏரியா இருந்தா போதும். இம்பார்ட்டன்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை விடுறதுக்கு மனசே வராது. சிம்பிள் திங்ஸ் தான் லைஃப்ல ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். மிஸ்டேக்ஸ் வருந்தாங்க, அதுக்கு பயப்படாதீங்க. எவ்ரி மிஸ்டேக் இஸ் a lesson. நெக்ஸ்ட் டைம் பெட்டரா பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், ஸ்ட்ரெஸ் ஆகாம என்ஜாய் பண்ணுங்க. இது காம்படிஷன் இல்ல, ஒரு பீஸ்ஃபுல் ஜர்னி. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஸ்மால் பீஸ்ஃபுல் பிளேஸ் இருந்தா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க யோசிக்காதீங்க எனக்கு இது வேணுமா இல்லையா, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. சோ கைஸ், நேச்சர் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருங்க. சின்னதா ஒரு பிளான்ட் வச்சா கூட உங்க லைஃப்ல வரப்போற பாசிட்டிவ் மொமெண்ட்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்க, definitely you will feel the difference. If you like this video, don't forget to like, share and subscribe. See you in next video. Thank you all.